அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து. இப்பொழுது நீங்களே உங்கள் வீட்டில் எளிய பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. உங்களுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் ஏதாவது அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை அன்னைக்கே போக்கடிக்கிற மாதிரி ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மனசுக்குள்ள எத்தனையோ வேதனைகள், இது எல்லாம் உங்களை சார்ந்து இருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் வரும். அப்போ ஒரு பாசிட்டிவ் அதிகமாக வராது. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். அப்போ அந்த தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, கொத்தவரங்காய ஒரு பிடி, ஒரு கையளவு ஒரு பிடி எடுத்து, அந்த கொத்தவரங்காய நல்ல ஒரு பிடி எடுத்து வலது பக்கமா 9 முறை நீங்க தலையை சுத்தணும். முழுசா சுத்தணும் தலையை. கொத்தவரங்காய முழுசா ஒரு பிடி எடுத்து வலது பக்கம் 9 முறை சுத்தணும். 9 முறை சுத்தி, என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இதோட நிவர்த்தியாகன்னு சொல்லி அந்த கொத்தவரங்காய அந்த ஒரு பிடியை 2 கையிலையும் எடுத்து முறிச்சு தண்ணியில கொண்டு போய் நீங்க போட்டுறணும். அப்போ அந்த தண்ணியில கொண்டு போய் நீங்க அதை முறிச்சு போடும் போது கொத்தவரங்காய் கொத்தோடு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து. அப்போ நீங்க தண்ணியில கொண்டு போய் போடும்போது எப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்துல நதி இருந்தா கொண்டு போய் விட்டுறலாம், இல்ல ஒரு ஆறு, ஏதாவது ஒரு குளம், ஒரு கிணறு, எதுல இருந்தாலும் போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை வச்சு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி அதை முறிச்சு அந்த பக்கெட் தண்ணியில போட்டு அதை கொண்டு போய் நீங்க வெளியேற்றிடலாம். இதை நீங்க இப்படி செஞ்சு பாருங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த கஷ்டங்கள் எல்லாமே அதோட நிவர்த்தி ஆயிடும். ஒரு காரியத்துக்கு போறீங்க, ஒரு டாக்குமெண்ட் எனக்கு ஒரு திருப்பணும், ஒரு வீட்டுக்கு நான் ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும்னு நினைச்சு இங்கிருந்து வெளியில கிளம்புறீங்க. வீட்டிலேயே ஒரு கொத்தவரங்காயை ஒரு பிடி எடுத்து தலை 9 முறை சுத்தி ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வந்து பாருங்க. உங்களுடைய பிரச்சனை அன்னைக்கு அப்பவே தீர்ந்துடும். அதனாலதான் அந்த காலத்துல கொத்தவரங்காய்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கொத்தோடு இருக்கிற பிரச்சனை கொத்தவரங்காய் தீர்க்கும். இதை நல்லபடியா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இதை நீங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதை நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு பதிவு உங்களுடைய இடத்துக்கே வரும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். நன்றி, வணக்கம். சுபம் மாரிமுத்து.